என் பேர் கனிமொழி சார். நான் பழைய பெருங்குளத்தூரில் இருக்கேன். ஸ்ரீராம் நகர், பார்வதி நகர் உள்ளார போகணும். நாங்கள் எல்லாம் ஸ்கூல் வேலைக்கு போயிட்டோம். வீட்டில் யாரும் இல்லை, பசங்க மட்டும்தான் இருந்தாங்க. விளையாட போனாங்க, பால் எடுக்கிறதுக்காக போனாங்க. கீழே விழுந்துட்டு இருக்காங்க. சேறு தண்ணியில் விழுந்து என் பையன்தான் காமந்தம் பண்ணான். அவனாலேயும் முடியல. அப்புறம் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்பயும் சரியாகலை. இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். 2 நாளுமே ரொம்ப கண்டிஷனு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடவுளோட வரம் தான் சார். என் பிள்ளை காமந்தம் பண்ணது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பிள்ளை கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கே தெரில. என் உயிர் என்கிட்டே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் என் பிள்ளை எனக்கு கிடச்சிட்டான் சார். அதான் சார் எனக்கு பெரிய அற்புதமே. எனக்கு வேறு ஒன்றும் இல்லை சார். எனக்கு வேறு ஒரு சந்தோஷமுன்றது என் பிள்ளை எனக்கு கிடச்சிட்டான். அதான் சார் எனக்கு, வேறு எதுவும் இல்லை எனக்கு. அவங்க பிள்ளைங்கள்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் சார். பாதுகாப்பாக வச்சுருக்கணும். எங்கேயும் விடக்கூடாது, எங்கேயும் சேஃப்டியாக வச்சுருக்கணும் சார். அதான் சார் என்னோடய தவிப்பு மற்றவங்களுக்கு வரக்கூடாது. என்னோடய கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது, பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது சார். ஏன்னா அந்தளவுக்கு நான் வேதனைப்பட்டு, அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னோடய கஷ்டம் என்னோடய போட்டோம். பிள்ளைங்க நல்லா சேஃப்டியாக வச்சுருக்குங்க லீவு டைமெல்லாம். இதுதான் சார். நன்றி சார். வணக்கம், நான் மருத்துவர் கோவர்தினி பேசுகிறேன். இந்த சிறுவன் புனித வெள்ளி அன்னைக்கு ஒரு பால் கேம் மாதிரி விளையாடிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் விளையாட்டு இதில் பந்து போய் ஒரு சேரும் சகதியுமாக இருந்த ஒரு இடத்துல போய் விழுந்ததுனால விளையாட்டுத்தனமாக அந்த பந்தை எடுக்க போய் அந்த ஒரு குட்டை மாதிரி இருந்த தண்ணியில் கொஞ்சம் நீச்சல் தெரியாததுனால மூழ்க நேரிடப்பட்டது. அங்கேருந்து உடனே பக்கத்தில் இருக்கவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே தண்ணி நிறையா அந்த நீச்சல் தெரியாதனால அங்கே சகதியில் இருந்த சேறு தண்ணிகளில் கொஞ்சம் மூழ்கி நிலையில் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே முதலுதவி கரெக்டாக செஞ்சோம் நாங்கள். ஆனால் ரொம்ப கண்டிஷன் சுயநிலைவில்லை அப்படிங்கிற போது இருந்ததுனால நாங்கள் இன்டுபேஷன், அதாவது நம்ம நுரையீரலை ஒன்று பண்ணோம், ஏர்வே ப்ரொடெக்ஷனுக்காக இன்டுபேட் பண்ணி வெண்டிலேட்டர்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கனால நம்ம ஏர்லியராகவே ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு பேஷண்ட் நம்ம ஒரு 24 hours நம்ம வெண்டிலேட்டர் மூலமாக செயற்கை சுவாசம் கொடுத்து நுரையீரல் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம வெண்டிலேட்டர் எடுத்துட்டோம். பேஷண்ட் இப்போ கண்டிஷன் நல்லா இருக்குது. அவங்க நார்மலாகவே மூச்சு விடுறாங்க, நார்மல் ஏர்லேயே வந்துட்டாங்க. பட் இதில் என்னென்னா இப்போது வெயில் சமயமாக இருக்குது, அதோட விடுமுறை நேரமாக இருக்கிறதுனால குழந்தைகள் இது மாதிரி வெளியில் போய் விளையாடும் போது பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷஸாக இருக்கிறத அறிவுரைத்தையாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இது மாதிரி அவங்களுக்கு தெரியாது இல்லையா விஷயங்கள், இது மாதிரி என்ன நடக்குங்கிறது தெரியாது. சில பேருக்கு நீச்சல் தெரியாது. விளையாட்டுத்தனமாக நம்மளை விட்டு பிள்ளைங்க கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது இது மாதிரி விபத்துகள் ஆகாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறது சொல்லி என்னோட சஜஷன்ஸ். என் பேர் மருத்துவர் கோவர்தினி. நான் இங்கே கிரிட்டிக்கல் கேர் மெடிசனில்